கும்மியடி ஒன்றாய் கூடி குருபத கும்மியடி அம்மையடி நம கப்பனடி ரமணாய நமோவன கும்மியடி ரமணாய நமோவன கும்மியடி. கோபமில் குணத்தோய் குறியாயனை கொள குறையின் செய்த அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணித்தாழ்வாய் அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜலஜமல தீழ் அருணாச்சலா சாப்பாடும் சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா சித்தம் குளிர கதிரஸ்தம் வைத்த முத வாயை திற அருண்மதி அருணாச்சலா சீரையழித்து நிர்வாணமாய் செய்தருள் சீரையழித்தருள் அருணாச்சலா சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா சூது செய்தன்னை சோதியாதினியும் ஜோதி ஒரு காட்டருணாச்சலா செப்படி வித்தை கற்றிப்படி மயக்கு வேட்டுருபடு வித்தை காட்டருணாச்சலா சேராயனின்மை நீராயுருகி கண்ணீராற்றழிவேன் அருணாச்சலா செய்யன தள்ளில் செய்வினை சுடுமலால் உய்வகையே தூரை அருணாச்சலா சொல்லாது சொல்லினி சொல்லரனில் என்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஓம் நமः பரமரிஷிभ्यो நமः பரமரிஷிभ्यः. ஹரி ஓம். அந்தராயதிமிரூபசாந்தயே சாந்தபாவனமச்சிந்த்ய வைபவம் தன்னரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹः. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः. குருசாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. यस्यान्तर्नादिमध्यं न हि करचरणं नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम्
अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घभवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जदा वा पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கண்மமும் பக்தியும் உந்தீபர அது யோக ஞானமும் உந்தீபர. பகவானோட உபதேச உந்தியார் உபதேச சாரம் அதை பார்த்துட்டு வரும். எத்திக்கே சொன்னேன், தமிழ் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் அது ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கு, இது ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கு, ஆனால் விஷயமெல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஹிருத்ஸ்தலே மனஸ்வஸ்ததா பகவான் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது, ஹிருதயஸ்தானத்தில் மனது ஸ்வஸ்தமாக இருக்கிறது, அதுதான் பக்தி ஞானம் யோகம் எல்லாம். அப்படின்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது அவ்வளவுதான். நீங்கள் டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி பார்த்தேன்னா எல்லா இடத்தையும் பகவானை தான் சொல்கிறார். நினப்பு இல்லாமல் இருக்கிறது, நினப்பு இல்லாமல் இருந்தால் ஞானம்னு அர்த்தம் இல்லை. ஒரு டல் ஸ்டேட்டில் கூட நினப்பு இல்லாமல் இருக்கும், கஷாய ஸ்திதிம்பா. நினப்பு இல்லாமல் அப்படி இல்லை, தூக்கம் இல்லை, டல்னஸ் இல்லை, தாட்ஸ் இல்லை. ஹிருதயஸ்தானத்தில் சித்தம் இருக்குது அப்படிங்கிறது பகவானோட லாங்குவேஜ். சித்தம் பிரெயின் சென்டரில் இருக்கலாம், இல்லைன்னா இந்திரியங்களில் இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஹிருத்ஸ்தலே ஹிருதயஸ்தானம், கீதையில் லாஸ்ட் வேர்டே அதுதான், ஹிருதயஸ்தானம். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். சாந்தியும் ஸ்தானமும் ரெண்டு வார்த்தை சொல்கிறார் பகவான். சாந்தி உண்டாகும், ஸ்தானத்தை அந்த ஸ்தானத்தில் உட்காந்துட்டா சாந்தி உண்டாகும். அப்போ சித்தத்துக்கு எந்த ஸ்தானத்தில் உட்காரணும்னு நிச்சயம் பண்ண, ஸ்தானம்னு பேர் அந்த இடத்துக்கு, ஸ்திதி. அது எங்கே ஸ்தானம்? ஹிருதயஸ்தானம். அந்த ஹிருதயஸ்தானத்தில் எப்படி இருக்குது சித்தம்? ஸ்வஸ்தம், அன்டிஸ்டர்ப்டு, அன்பர்டர்ப்டு. தாட்ஸ் இப்படி புசு புசுன்னு வந்துட்டே இருக்கிற நிலை இல்லை. மனசு ஸ்வஸ்தம். ஸ்வஸ்தம்னாக்கா ஸ்வ சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம். ஸ்தம்னா இருக்குது, தன்னிலே தன்னாலே தன்னில் அமர் தன்னையே உன்னிட வேண்டும். உணர்
உள்ளே இல்லையா, தானிலே இருக்கு. அப்போ ஸ்வஸ்தம். யோகி ஒரு முக்த புருஷனை பார்த்தா எப்படி தெரியறது? அந்த ஸ்வஸ்தம், அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ்ஸை பார்த்தா தான் தெரியறது. ஞானியை பார்த்து எப்படி தெரியறதுன்னா ரெஸ்ட்ஃபுல்னஸ்ஸை பார்த்தா தெரியறது. கம்ப்ளீட் ரெஸ்ட்ஃபுல்னஸ், கம்ப்ளீட் விஷ்ராந்தி. விஷ்ராந்தி நம்ம சொல்கிறோமே, விஷ்ராந்தி அந்த ஹிருதயஸ்தானத்தில் தான் இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது, ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி. ரொம்ப சூடு அனுபவிச்சுட்டோம், பிறக்கிறது இறக்கிறது, வேலை பண்ணுறது, துக்கப்படுறது, இதை தான் நம்ம சம்சாரங்கிறோமே. சம்சாரத்தில் என்ன ஏற்படுறது? தாபம் இல்லையா? நமக்கு சம்சாரிகளுக்கு உள்ளே தாபம் இருக்குது. அதான் சொல்லுவோம், உள்ள மாவை விட்டால் இட்லியே வெளியில் வரும், அவ்வளவு தாபம். சம்சார கோர தாபம், அவ்வளவு தாபம் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒரு குக்கர் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. வெளியில் ஒன்றும் ஒன்றும் வேண்டாம், உள்ள அவ்வளவு தாபம் இல்லையா? அந்த தாப சமனம், அந்த தாபத்தை சமிக்கிறது உள்ள பாடன்னு ஜில்லுன்னு இருக்கம்மா. அந்த காஞ்சி பெரியவா தெய்வத்தின் குரலில் இந்த வேதாந்த ஞான ஜீவன் முக்தனோட ஹிருதயம்னு சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார். வெளியில் பார்த்தா ஞானி பட்டக்கட்ட மாதிரி இருக்கான், உள்ள குளுகுளுன்னு இருக்கான். அப்படிமா அந்த குளுகுளுன்னு இருக்கிறது இல்லையா? சித்தம் குளிர, சித்தம் குளிர, ஹிருதயம் குளிர்ந்து போகிறது. பகவான் அந்த பதத்தை உபயோகப்படுத்துகிறார், சித்தம் குளிர. அந்த குளிர்றது எப்போன்னா அந்த ஈகோ போயிட்டுத்தானா, நான் கர்த்தா நாம் போக்தா, எவ்வளோ டென்ஷன் நினச்சி பாருங்களேன். என்னென்னமோ பண்ணணும் இல்லையா? அது பார்த்து தான் பிஸி, என்னவோ லோகத்தில் பண்ண போகிறது. இப்போ மலையாளத்தில் சொல்லுவான், நாய்க்கு விட்டு பணியும் இல்லையா, நிற்கான்னு விட்டு நேரவும் இல்லையாம்மா. இந்த நாய் பார்த்தா தெரியும், என்னவோ வெச்சத்தை எடுக்க போகிற மாதிரி இங்கேருந்து அந்த கேட்டுக்கு போகும் இல்லையா, அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும். எதுக்கு போகிறது தெரியும். இதே மாதிரி தான் நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோம் லோகத்தில் இல்லையா? ஏதோ காரியம் பண்ணி சாதிக்க போகிறோங்கிற மாதிரி போகிறோம். சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாமே அதுக்கு தானே ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அவங்க மூட்டை எடுத்துட்டு ரொம்ப யூனிஃபார்ம் போட்டு என்ன சாதிக்க போகிறோம்? எங்கேயோ போகிறோம் இல்லையா? வெரி பிஸி. சூரியன் உதிக்கிறது, சாயங்காலத்தில் அஸ்தமிக்கிற வரைக்கும் என்னென்னமோ பண்ணுறோம். ஆதித்யஸ்ய கதாகதைஹி அஹரஹ சம்ஷீயத்தே ஜீவிதம். பர்திருஹரி சொல்கிறார், பரம வைராக்கிய புருஷர் அவர் சொல்கிறார், சூரியன் உதித்து அஸ்தமிக்கிறதுக்குள்ளே லைஃப் போய்டுறது. அவ்வளோ ஃபிலிம்ஸியாக இருக்குது, தெரியறது இவனுக்கு. அப்படி இருந்துட்டும் வியாபாரைர் பகுபார காரியகுருபிகி காலோபின ஜாயத்தே. ஒரு கொஞ்சம் சார்க்காசமாக சொல்கிறார். இவன் ரொம்ப பெரிய பெரிய வேலைகள் பண்ணிவிட்டு இவனுக்கு டைம் போகிறது தெரியலைப்பாங்கிறான். என்னென்னமோ பண்ணுறான் அவன், என்னென்னமோ எலெக்ஷன் பண்ணுறான், அது பண்ணுறான், எல்லாம் பண்ணி மிருத்யு வர்றது தெரியலை, வியாதி வர்றது தெரியலை, அஜ்ஞானத்தால் ஏற்பட்ட கஷ்டம் தெரியலை. சீரியஸாக இருக்கிற இன்னர் ப்ராப்ளத்தை விட்டுட்டு எதையோ டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கான் இவன். அதுக்கு பரிகாரம் கண்டுபிடிக்க பார்க்கல. முன்னால் தெரியறது, திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி மரணம், பிறக்கிறது தெரியுது. இப்போ பகவானோட டெத் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறோமே, இட் இன்க்ளூட்ஸ் பர்த் ஆல்சோ, இட் இன்க்ளூட்ஸ் க்ரோத் ஆல்சோ, இட் இன்க்ளூட்ஸ் ஓல்ட் ஏஜ், இட் இன்க்ளூட்ஸ் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் சேர்த்து தான் மிருத்யு. திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி மரணம். இதை பார்த்து பயம் வர வேண்டாமா? திராசன உற்பத்தியதே, பயமே வரமாட்டேங்கிறது இவனுக்கு. கொஞ்சம் கூட பயம் வரலை. ஏன் பயம் வரலைன்னா, சம்டைம்ஸ் இந்த குடிகாரனுக்கு பயம் வராது. அது மாதிரி இவன் குடிச்சிருக்கான்னா, என்ன குடிச்சிருக்கான், என்ன கல் குடிச்சிருக்கான்? பிரமாதமதிராம் பீத்வா பிரமாதமதிராம். இந்த அஜ்ஞானம்ங்கிற கல்லை குடிச்சுட்டு உன்மத்த பூதம் ஜகத், உன்மத்தமாயிருக்கான். அதனால் இந்த சீரியஸ்னஸ் இவனுக்கு இன்னமும் இவன் மேலே விழலை. அந்த சீரியஸ்னஸ் விழற போது தான் ஜாகிரதையாகிறான் இல்லையா? அப்போ பட்டணத்து சுவாமிகள் அவ்வளோ பெரிய பணக்காரர், சட்டுன்னு ஒரு நாள் சீரியஸ் ஆகிட்டார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு சீரியஸ் ஆகிட்டார் இல்லையா?
பகவான் வந்து 17 வயசில் அந்த மரண அனுபவத்தை பார்த்து சீரியஸ். அவள் அண்ணா ஒரே வார்த்தை கேட்டான், இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டான் இல்லையா. நம்மக்கிட்ட ஆறுலாம் என்னெல்லாம் கேட்குறா இல்லையா, கண்டபடி கேட்குறா, ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது, ஒன்றும் ஒரு விதத்துலேயும் சொரணம் வரமாட்டேங்கிறது, வைராக்கியம் வரமாட்டேங்கிறது, ஒன்றும் வரமாட்டேங்கிறது, ஒன்றும். ஸ்தித பிரஜன்னு சொன்னால் நம்மளையெல்லாம் தான் சொல்லணும். பகவான் எல்லாம் போய் என்ன ஸ்தித பிரஜன்னு சொல்ல வச்சுருக்கு, நம்மளாம் தான் ஸ்தித பிரஜர்கள். என்ன வந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கூட நகர மாட்டோம், அதுதானே ஸ்திதமாக இருக்கும், வெளியே ஸ்டடியாக. அப்போது இவ்வளோ பீத்வா பிரமாத மதிராம் உன்மத்த பூதம், தியாகிகள்னாலே நம்மளு தான். ஒரு சுவாமிகள் சொன்னார், நீங்கள் எவ்வளோ தியாகிகள்னு ஒரு பெரிய ஜமீன்தார் தான் நமஸ்காரம் பண்ணப்போ, எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், இல்லை நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீள், நான் எங்கப்பா தியாகம் பண்ணியிருக்கேன், இல்லாத லோகத்தை விட்டு உள்ள வஸ்துவில் உட்காந்துருக்கேன், நீ உள்ள வஸ்துவே விட்டுட்டு உட்காந்துட்டுருக்கியே, உன்னை விட பெரிய தியாகி யார் இருக்க முடியும்னு அந்த பக்கம் திருப்பி நமஸ்காரம் பண்ணார்மா. அப்போது இதுதான் லோகத்தில். அப்போது சித்தத்தை ஹிருதயஸ்தானம் விஷயம் அதுதான். நமக்கு இப்போது சித்தம் நான் எசென்ஷியல்ஸில் அங்கங்கே மாட்டின்னு இருக்கேன், அதில் தான் தாபம் வர்றது, ஸ்வஸ்தம் இல்லை இல்லையா. யோகியை பார்த்தா எப்படி தெரியறதுன்னு அந்த ஸ்வஸ்தம், ரெஸ்ட்ஃபுல்னஸ், விஷ்ராந்தி. பகவானை பார்த்தாலே தெரியறது விஷ்ராந்தி தான், அந்த கம்ப்ளீட் ரிப்போஸ். பகவானோட முகத்தில் அந்த சில சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கூட பேசியிருக்கா, அந்த முகத்தோட அந்த நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே தெரியறது ரெஸ்ட்ஃபுல்னஸ், கம்ப்ளீட். அங்கே தான் ரெஸ்ட்ஃபுல்னஸ். நமக்கெல்லாம் வந்து எங்கே தூங்கினாலே ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறது இல்லையா. ரொம்ப நேரம் தூங்கிட்டு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்கிறான். தூக்கத்துலேயும் ரெஸ்ட் வரல, என்ன கண்டினியூஸ் திங்கிங் தானே. ஸ்லீப்லேயும் இந்த நல்ல டென்ஷன் டிப்ரெஷன் இருக்கிறவாளுக்கு தூங்கி எழுந்திருக்கிறது தான் நிறைய இருக்குமா. அப்போ வந்து ரொம்ப டீப்பாக மனசை புழிஞ்சுன்னு இருக்கும், ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் யோகிகளுக்கு தூக்கமும் தேவையில்லை, ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கான். பகவான்கிட்ட லாஸ்ட் டேஸில் பகவான் கொஞ்சம் படுத்துக்கலாமே, மலர்ந்து படுத்துக்கலாமே. பகவான் நான் இங்கே வந்தப்புறம் படுத்துன்றதே கிடையாது, இப்படி ஸ்லாண்டிங் பொசிஷன் தான். உங்களுக்கெல்லாம் படுத்துண்டா என்ன ரெஸ்ட் கிடைக்குமோ, எனக்கு அது படுத்துக்காமையே அது வரும். அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில் ஸ்வஸ்தம். அந்த வாஸ்தவமான ரெஸ்ட் எப்படி வரும்னாக்கா, எல்லா அன்ரெஸ்ட்டுக்கும் காரணம் மனசு. பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, மனுஷியால் காரணம் இல்லை, பிளானட்ஸ் காரணம் இல்லை, சாமி ஒன்றும் காரணம் இல்லை உன்னோட துக்கத்துக்கு, பின்ன தேவதைகள் ஒன்றும் காரணம் இல்லை, காலம் டைம், இந்த டைம்னால எனக்கு கஷ்டம் அப்படி ஒன்றும் இல்லை, மனசு ஒன்று தான் காரணம். அதை விட்டுட்டா யூ ஆர் ஃப்ரீ. மனப்பரம் காரணமாமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தையே தியது. இந்த மைண்டை எங்கே விடுறது தெரியல. பெரிய இப்போ பகவான்கிட்ட வந்துட்டு போனால் ஏதாவது கொடுக்கணும். பகவானுக்கு என்ன கொடுக்கணும்? சிவானந்த லஹரியில் சங்கராச்சாரியர் சொல்கிறார் சிவன்கிட்ட, ஸ்வர்ணமெல்லாம் அவனுக்கு கொடுத்து காரியம் இல்லை. என்ன அப்படி கையை நீட்டினா ஸ்வர்ண பர்வதம் இருக்குது, மேரு பர்வதம் இந்த பக்கத்துக்கு. உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, தேவதைகள்லாம் கால் கீழே இருக்கா. அப்போ உனக்கு கிம் தாஸ்யசி, உனக்கு வந்து நான் கிம் தாஸ்யாமி, என்ன கொடுப்பேன் நான்? பவது பவதர்த்தம் மம மனஹா, உனக்கு வந்து என்னோடய மைண்டை கொடுத்து விட்றேன். உங்கள்கிட்ட மைண்டை எனக்கு வேண்டாம், அதை உனக்கு கொடுத்து விட்ற ஃப்ரீ ஆகிடுறேன். அந்த மைண்டை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதை எப்படி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது? அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கான்? ஹிருதயஸ்தானத்தில் இருக்கான். அந்த இடத்துலேருந்து தான் மைண்டு உதிக்கிறது. அந்த இடத்துக்கே அது திரும்பி போயிடுத்தானா ஸ்வஸ்தமாயிடும். ஹிருத்ஸ்தலே மனஹா ஸ்வஸ்ததா, மனஹா ஸ்வஸ்தம் பவதி. ஹிருதயஸ்தானத்தில் சித்தம் ஸ்வஸ்தமாக ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றையும் திங்க் பண்ணாமல் இருக்கணும், அந்நியம் இல்லாமல் இருக்கணும், பிறர் இல்லாமல் இருக்கணும், பிற விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு ரெண்டு காரியம். ஒன்று வந்து ஞானத்தால் ஹிருதயத்தில் மனசு அடங்கணும், யோகத்தால் அடங்கணும்.
2 வைராக்கியத்தால் வெளியிலேருந்து இன்சுலேட் ஆகணும். இல்லாட்டா தூக்கம் மாதிரியே உள்ளே அடங்கினாலும் வெளியில் திருப்பி போகும். வெளியில் ஏதோ இருக்குது தெரிகிற வரை போகும். இது ஒரு கதை உண்டு. பகவான் அணில்கள்லாம் பகவான்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்திருக்கு. நாம் குரங்கை பற்றி பேசணும், மாடை பற்றி பேசணும், எல்லாம் பேசணும். இந்த அணில் அது ஒரு செஷன். கணேசனா கூட சொல்லுவா, மத்தியான சமயத்தில் அந்த பகவானுக்கு கேப் ரெஸ்டிங் பீரியடு, அப்போது யாரும் போகமாட்டா. அந்த லாஸ்ட் டேஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாம் கதவையெல்லாம் பூட்ட முடியாது. அங்கே இருக்கிறத அந்த கிருஷ்ணசுவாமி அட்டெண்டன்ட் தான் பேசியிருக்கார் அவர். அந்த டைமில் யாரையும் நான் விட மாட்டேன் உள்ள அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அந்த அதில் இன்டர்வியூலேயே இருக்குது. அப்போ அந்த டைமில் என்ன சொல்கிறேன், பின்னால் போய் ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்த்தா நிறைய அணில் டிசிப்ளின்டாக பகவான் முன்னாடி உட்காந்துட்டுருக்கோம். அந்த அணிலுக்கெல்லாம் பகவான் முந்திரி பருப்பு கொடுத்துட்டுருப்பார். அது ஒன்று கூட சண்டை போட்டுக்காமல் வாங்கின்னு இருக்கும். இந்த அணில்லாம் பகவான் மேலே ஏறி விளையாடும். அதில் ஒரு அணில் குட்டி போட்டு அந்த அணிலை பூனை சாப்பிட்டு கொடுத்து, அந்த அம்மா அணிலை. அந்த குட்டிகளோ இத்தினூண்டு பூச்சி மாதிரி இருக்குது. அது அண்ணா கதை சொன்னது எனக்கு மறக்காது. அது எப்படி வளர்த்துறதுன்னு தெரியலை, என்ன பண்ணுறது தெரியலை. பகவான் அதை எடுத்து விரலில் வச்சுண்டு ராமசாமி பிள்ளை சொன்னார்னு அண்ணா சொன்னார் அன்றைக்கி. அதுக்கு வாய் எங்கே மூக்கெங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அது பஞ்ச திரி மாதிரி பண்ணி அது தேனில் முக்கி பாலில் முக்கி அது அந்த கொண்டு வரும்போது ஒரு இடத்துல வாயை திறக்கிறது. அது இப்படி அந்த அணிலை வளர்த்திருக்கார் பகவான். ஒரு தாயார் மாதிரி அதை வளர்த்தி அந்த அணிலெலாம் பகவான்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்புறம் அது பெருசாக ஓட அந்த பூனை எங்கே உட்காந்துட்டுருக்கும். அப்போ பகவான் அது ஒரு பொட்டியை வச்சு அந்த பொட்டிக்குள்ளே அதையெல்லாம் பிடிச்சி போட்டு மூடி வச்சா திருப்பி வெளியில் வந்துடும். திருப்பி பிடிச்சி போடணும். அப்போது பகவான் சொன்னாராம், நம்மளை மாதிரி தான் அது. நம்ம மனசை பக்குவமாகிற வேறு பிடிச்சி ஹிருதயஸ்தானத்தில் போட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த அணில் குட்டிகளுக்கு அந்த பூனை, அவள் அம்மாவை சாப்பிட்ட பூனை அங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதனால் அது வெளியில் ஓடிண்டே இருக்குது. அந்த பூனை சாப்பிட்டுடும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு விட்டானா அதுவாகவே உள்ளே உட்காந்துக்கும். அது வரைக்கும் நாமளாக தான் போடணும். இது மாதிரி சித்தத்துக்கு வைராக்கியம் லோகத்தில் துக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு வாஸ்தவமான டிஸ்கிரிமினேஷன் இருக்கானா போகாது. அந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாததுனால தான் திருப்பி லோகத்தில் போகிறது. பகவான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கார். ஒரு அம்மா சமயக்கட்டில் வேலை பண்ணுறவாளே கேட்டால், சுபலக்ஷ்மி அம்மா கேட்டால், பகவானை ஏன் திருப்பியும் மனசு இன்னமும் சுஸ்தமாக மாட்டேங்கிறது, வெளியில் போகிறதே பகவான் என்னாக்கா இன்னமும் உனக்கு லோகத்தில் அனுபவிக்க வேண்டியது முடியலை. யார்கிட்ட சொல்கிறா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வைராக்கியத்தோடு வந்திருக்கா இல்லை. இதே ஆன்சர் எனக்கு ராமகிருஷ்ணா காஸ்பலில் லாஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், மாஸ்டர் மகாஷய் அவர் கிரகஸ்தர், நிறைய பாடுபட்டவர், வேதனைப்பட்டவர். அவர் நரேந்திரா கிட்ட சொல்கிறார், விவேகானந்தர்கிட்ட, நீங்கள்லாம் இப்படி வைராக்கியத்தோடு இருக்கீங்களே, என்னோடய மனசு இன்னமும் ஒரு ஸ்வஸ்தமில்லாமல் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ விவேகானந்தர் மாஸ்டர்கிட்ட சொல்கிறார், ஏன் தெரியுமா மாஸ்டர், இன்னமும் யூ ஹாவ் நாட் ஹேட் இனஃப் சாரோ அப்படிங்கிறார். அவர் அந்த வயசுக்குள்ளே இப்போ அவ்வளோ சாரோ அனுபவிச்சாச்சுன்னு அர்த்தம். யூ ஹாவ் நாட் ஹேட் இனஃப் சாரோ ஃப்ரம் த வேர்ல்ட். அந்த துன்பம் லோகத்தில் துக்கத்தை பார்க்க என்ன, நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், துக்கானி ஆலோக்கிய ஜந்துஷு அலம் உதித விவேகா அஹம் ஆச்சாரியவர்யாத் லப்த்வா த்வத்ரூப தத்துவம் குணச்சரித கதாதி உத்பவத் பக்தி பூமா. ஹே பகவானே, லோகத்தில் எல்லார்ட்டையும் துக்கத்தை பார்த்து அந்த துன்பத்தை பார்த்து எனக்குள்ளே விவேகம் வரணும். அப்புறம் ஆச்சாரியன்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினா ஹிருதயத்துக்குள்ளே உட்காந்துக்கும் சித்தம், வெளியிலேயே போகாது. அந்த அங்கே சுகம் இருக்கோ இங்கே சுகம் இருக்கோ, ஒன்றில் கையை போட்டு பார்த்து பாம்பு கடிச்சதானே திருப்பி ஒரு பொத்தில் போட்டான்னா என்ன அர்த்தம் இல்லையா?
வைராக்கியம் வரலை. அந்த வைராக்கியம் வரல. அப்போ தான் இன்னொரு இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், இன்னொரு இடத்துல டெஸ்ட்டு. சஃபிஷியன்ட் டிஸ்பேஷன் இல்லை நமக்கு. அந்த டிஸ்பேஷன், அந்த வைராக்கியத்தோட அபக்குவ நிலையினால் சித்தம் ஹிருதயஸ்தானத்தில் ஒடுங்க மாட்டேங்கிறது. வைராக்கியம் தீவிரமாக. அப்போ சில பேர் நமக்கு இப்போ தோணும், இப்போ பகவான் லைஃப்பில் எல்லாம் சின்னத்திலேயே வந்துவிட்டார் பகவான். 16 வயசில் வந்தாச்சு. ஒன்றும் பெரிய துன்பம் அனுபவித்ததாக ஒன்றும் தெரியலை இல்லையா? இப்போ புத்தர் பார்த்தோன்னா அவர் லோகத்தில் இருக்கிற துன்பங்களெல்லாம் பார்த்து சடன் ஷாக் ஆச்சு. பகவானுக்கு அந்த துன்பம் அனுபவித்ததாக தெரியலை. அதுக்கு ஒரு ஆன்சர் தான், 2 ஆன்சர் சொல்லலாம். ஒன்று சம்பிரதாயமாக இருக்கிற ஆன்சர் என்னதுன்னா, பூர்வ ஜென்மத்திலேயே எத்தனையோ ஜென்மாவில் இருக்கிற துன்பங்களோடெல்லாம் எசென்ஷியல் விஸ்டம் அவருக்குள்ளே அந்த ஸ்டஃப் இருந்திருக்கு. அதனால்தான் கொஞ்சம் கூட பிஷு மோகமே லோக விஷயத்தில் இருக்கலை. இல்லாட்டா ஏதாவது ஒரு மோகம் இருக்கலாமே, அடைஞ்சதுக்கு அப்புறம் 4 பேருக்கு சொல்லி கொடுத்து எல்லோரும் அப்படியாவது நிறைய மகான்களுக்கு இருந்த மாதிரி ஒரு மோகம் இருக்கலாம். அதுவும் அவர் டெஸ்ட் பண்ணி புரிஞ்சுட்டுருக்கார். ஏதோ ஜென்மாவில் ஆர்கனைசேஷன் நடத்தி, இன்ஸ்டிடியூஷன் நடத்தி, இன்டர்ஃபியர் பண்ணி பார்த்து எல்லாத்தோடும் ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ் அவரோட உள்ளே இருக்குது ஹிருதயத்தில். அதனால் என்ன, எந்த மோகமும் இருக்கலை. இது எதை பண்ணால் சரியாகுமோ, அது பண்ணால் சரியாகுமோ இல்லை. நமக்கு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல பட்டுட்டு தான் அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது வருது, ஒரு கால் அரை முக்கால்னு வருது. ஒரு பாதி, ஒரு கால் ரமண மகர்ஷி, பாதி ரமண மகர்ஷி எல்லாம் வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. வரமாட்டேங்கிறது இல்லையா? பகவான் மாதிரி மோகமே இல்லாத ஒரு நிலை, பதட்டமே இல்லை. அப்போ ஒரு ஆன்சர் பூர்வ ஜென்மாவில் நடந்திருக்கு. இன்னொன்று நம்ம சொல்லலாம்னா, அந்த ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, இட் இஸ் கம்ப்ளீட். இட் கண்டெய்ன்ஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் ஆல் த தாபஸ் தட் யூ கேன் ஹாவ் இன் லைஃப். அதோட ஃபுல் இன்டென்சிட்டி அந்த ஃபியூ மொமெண்ட்ஸில் பார்த்துட்டார், விழுந்து தாண்டி போயிட்டார், அவ்வளோதான். எப்படி வேணால் சொல்லலாம். அப்போது அந்த இன்னொரு பக்கம், அதனால் துக்கம் இருக்கே லோகத்தில், துக்கத்தை பார்க்கறது, தாபத்தை பார்க்கறதுங்கிறது அத்தியாத்ம சாதனையில் ஒரு முக்கியம். அப்படி வரலை ஆனால் இம்மெச்சுவராக இருப்போம். நாம் இம்மெச்சுவராக இருப்போம். ஏதோ நம்ம ரொம்ப சுகமாக இருந்து ரியலைசேஷன் வந்தேன்னா இம்மெச்சூரிட்டி இருக்கும் அவளுக்குள்ள. ஏதோ இது திருப்பி இது ஒரு நிறைய சாதகால்கிட்ட அந்த குறை தான் இருக்குது. அந்த குறையினால தான் திருப்பியும் லோகத்தில் அவனை அப்படி பெருசாகணும், என்னோ பண்ணணும் பார்க்குறான். அப்படி ஒடுங்கிறது, ஒடுக்கம், ஹிருதயத்தில் ஒடுங்கிறதுங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபோட பூர்ணத்துவம். அதுதான் இங்கே உதித்த இடத்தில் சித்தம் உதிக்கிறது. எங்கே உதிக்கிறது? அஜ்ஞானத்தில் உதிக்கிறது, அவித்தியில் உதிக்கிறது, அறியாமையில் உதிக்கிறது. அந்த அறியாமையை பொசுக்கி கொடுத்தானால் சித்தம் ஒடுங்கி போய்டும். இப்போ கயரில் பாம்பு எங்கே உதிச்சுது? கயரில் பாம்பு எங்கே உதிச்சுது? கயரில் உதிச்சுதா இல்லை நம்ம புத்தியில் உதிச்சுதா? எங்கே உதிச்சுது? அறியாமையில் உதிச்சுது. அது லைட் அடித்து பார்த்ததும் மறைஞ்சு போயிடுது. இதே மாதிரி சித்தமும் எங்கே உதிக்கிறதுன்னு பார்த்தா அது உதிக்கிற இடத்துல மறைஞ்சு போயிடும். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல். அது மறைஞ்சு போயிடுத்தானா என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவில் அது நிசேஷம் ஒடுங்கி போயிடுது. சித்தம் இல்லாமல் போயிடுது. ஆத்மா தான் இருக்குது. ஆத்மாவிலேருந்து அந்நியமாக சித்தம்னு ஒன்று இல்லை. அது கர்மமும் பக்தியும் உந்தி பெற. கர்மம் அங்கே பூர்ணமாயிடுத்து, பக்தி அங்கே பூர்ணமாயிடுத்து, ஞானம் அங்கே பூர்ணமாயிடுத்து, யோகம் அங்கே பூர்ணமாயிடுத்து. எல்லாமும் பரோஹி யோகா மனசஸ் சமாதி. பாகவதன் சொல்கிறது எல்லாத்தையும் விட பெரிய யோகம் என்னதுன்னா இந்த மனசு சமாதானமாக இருக்கே, சாந்தமாக இருக்கே, அதுதான் பெரிய யோகம்ங்கிறது. மைண்டே இல்லை அந்த இடத்துல, மைண்டே இல்லை. அந்த சாந்தி இந்த ஒரு அளவு தான் வச்சுக்க வேண்டியிருக்கு நமக்கு. அத்தியாத்ம சாதனையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஜீவன் முக்தி, ஆத்ம சாட்சா்காரம், இப்படியெல்லாம் பார்க்காம நிம்மதியாக இருக்கிறது, சாந்தியாக இருக்கிறதுன்னு பார்த்தா கொஞ்சம் கூட சிம்பிள்னு தோன்றுறது. எப்படியானால் சாந்தியாக இருக்கலாம், எப்படியானால் ஸ்வஸ்தமாக இருக்கலாம். அதுக்கு லாஸ்ட் ஆன்சர் நமக்கு கிடைக்க போகிறதும் தியாகம்தான். எது எதுலேருந்து தாபம் வரதோ அது அதுலேருந்து விலகி இரு. இதுதான் நமக்கு பதில். விலக முடியலைங்கிறது வாசனை.
தாபம் வர விஷயங்கள்லேயே நாம் போய் ஒட்டிப்போம். ராமகிருஷ்ணர் கொடுக்குற எக்ஸாம்பிள், ஒட்டகத்துக்கு முள் ரொம்ப பிடிக்கும். முள்ளை கடிக்க கடிக்க ரத்தம் வரும், ஆனாலும் முள்ளைத்தான் தின்னும். இது மாதிரி தான் நம்மளும். நமக்கு தாபம் வர விஷயங்கள்லாம், நமக்கு இதுலேருந்தெல்லாம் கஷ்டம் வரும்னு தெரியும், திருப்பி திருப்பி ஈடுபட்டுப்போம், திருப்பி திருப்பி கஷ்டப்படுவோம். இப்படி துடிச்சு 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 லாஸ்டில் தான் அந்த விஷயங்கள்லாம் வேண்டான்னு தோண போகிறது. அப்போ தான் ஸ்வஸ்ததா அப்படி. அப்போது கர்மாவில் இருக்கிற மோகம் போயிடுத்து, ஞானத்தில் இருக்கிற மோகமும் போயிடுத்து, யோகத்தில் இருக்கிற மோகமும் போயிடுத்து, சம்சாரத்தில் இருக்கிற மோகம் முன்னாலேயே போயிடுத்து. எல்லா மோகமும் அற்று போகிற போது நிர்மோகத்வே நிശ്ചல தத்துவம். அப்போ ஹிருதயத்தில் சித்தம் நிശ്ചலமாக அசைவற்று இருக்குது, ஓய்வில் இருக்குது. அந்த விஷ்ராந்தி அங்கே வருது. அது இல்லாமல் ஒரு டெக்னிக்கினால், மெத்தடுனால் மனசை அடக்கி வச்சா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணுற வரைக்கும் மனம் அடங்கி இருந்து, அந்த மெத்தடோட ஸ்பேன் முடிஞ்சு கொடுத்தானா மனம் திருப்பியும் கிளம்பும். இது வாஸ்தவம். ஆனால் மெத்தட் வேண்டான்னு இல்லை. ஏன்னா எல்லாம் வேண்டி இருக்கே நமக்கு லோகத்தில், நிம்மதியாக இருக்குது, ஒரு வழி இருக்கானா இருக்குது, ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சா ரொம்ப வருஷம் முன்னாடி ஏதோ சயின்ஸை பற்றி ஏதோ யாரோ பேசினப்போ சொன்னேன், என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்களெல்லாம் ரொம்ப நல்லது, ஒரு மெஷின் கண்டுபிடிங்கோ, பேஸ் மேக்கர்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி பீஸ் மேக்கர்னு பேர் போட்டுங்க. എന്നിട്ട് மாமியார் நாட்டுப்புண் சண்டை, இல்லாட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டைன்னா 2 பேரும் அந்த பெட்டியில் ஏற்றி உட்காத்தி க்ளோஸ் பண்ணுறது. அப்புறம் ஓப்பன் பண்ணால் 2 பேரும் ரொம்ப அன்போடு பிரியமாக வரா. 24 மணிக்கு ஒரு இடத்துக்குள்ளே பின்னியும் போயிடும், திருப்பி அதில் ஏறி உட்காந்து. அப்படி எதாவது கண்டுபிடிங்களையும் பார்ப்போமே. அப்படி டெம்பரரியானாலும் நல்லது தான். அப்படி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமானா சரி இல்லையா? அப்போது அந்த மாதிரி தான் நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம், மெத்தட்ஸ் எல்லாம் டெம்பரரி தான். எல்லாம் டெம்பரரியாக மனசை கொஞ்சம் நிம்மதிப்படுத்தும், சாந்திப்படுத்தும். கொஞ்சம் நேரம் கழிஞ்சால் திருப்பியே ஆரம்பிச்சிடும். இப்போது நிறைய பேர் பகவான் சந்நிதி வருது, ஆசிரமத்துக்கு வரது சந்தோஷம். அதுக்கு அண்ணா ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுப்பார், ப்ளூ லைட் பார். அந்த ப்ளூ லைட்டுக்குள்ளே போகிறது ப்ளூவாக இருக்குது, வெளியில் போனால் ஆசாமி பழைய ஆசாமி தான். திருண்டு மாந்தினா எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துவிடும், ஒன்றும் போகலேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது வழியுள் அடக்க வலைப்படு புட்போல் உளமும் ஒடுங்குறும் உந்தீப்பற ஒடுக்க உபாயம் இது உந்தீப்பற. வழினாக்க பிராணன், பிராணரோதனாத்து அல்ல. அடுத்த ஸ்லோகம் என்ன? உபதேசசாரம் கையில் வச்சுக்கணும். அடுத்தது பிராண அதான் ஸ்தலே மனஸ்வஸ்ததா கிரியா பக்தியோகபோதஷ நிச்சிதம் வாயுரோதனாலீயதே மன ஜாலபக்ஷிவத் ரோத சாதனம். அதுதான் ஜாலபக்ஷிவத். அந்த பக்ஷியை ஒரு கூட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டுதானா அந்த பக்ஷி அந்த கூடுக்குள்ளே இருக்கும். அந்த கூடை திறந்தால் பறந்து போயிடும். ஜாலபக்ஷிவத் ரோத சாதனம் வழியுள் அடக்க வலைப்படு புட்போல். வழி உள் அடக்க வலைப்படு புட்போல். அந்த புட்போல்னாக்கா பக்ஷி போல். அந்த பக்ஷி என்ன பண்ணுறது? கூட்டுக்குள்ளே போட்டால் கூட்டுக்குள்ளே இருக்கும். அதுபோல் பிராணனை அடக்கி ஹிருதயத்துக்குள்ளே வச்சுக்கிறத உளமும் ஒடுங்குறும், சித்தமும் அடங்கும். ஒடுக்க உபாயம் இது உந்தீப்பற. இது உபாயம். கௌடபாதாச்சாரியர் சொல்கிறார், உபாயேன நிகிருண்ஹீயாத். ஏதாவது உபாயத்தை யூஸ் பண்ணிக்கோ, வர வழி கிடையாது. அப்பப்போ உபாயம் யூஸ் பண்ணிக்கலாம். பிராணனை யூஸ் பண்ணலாம், ஜபம், நாம சங்கீர்த்தனம், சத் சங்கம் இல்லையா? அப்படி இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு நிம்மதியாக இருக்கே, சாந்தியாக இருக்கே. மனசை எதுலேயும் வேண்டாத விஷயங்களில் விடாமல் பகவத் விஷயத்தில் விட்டுண்டே இருக்கிறது, அது ஒரு உபாயம். இது உந்தீப்பற. உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாங்கிளை 2 உந்தீப்பற ஒன்று அவற்றின் மூலம் உந்தீப்பற. உளமும் உயிரும், உளம்னா மனசு, இங்கே மைண்டு, உயிர்னா பிராணன்.
ஆக்சுவலாக நம்ம வேதத்தை பூரா சங்கிரகம் பண்ணுற போது வேதத்தில் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று பிரம்ம வித்யை, 2 பிராண உபாசனை. மைண்டுங்கிறதும் பிராணந்தான். பிராணனோட சூக்ஷ்ம ரூபம்தான் மைண்டு, மைண்டோட ஸ்தூல ரூபம்தான் பிராணன். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போது என்டையர் வேதிக் கர்ம காண்டம், உபாசனா காண்டம் பிராண வித்யை தான். சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் ஒருத்தர் சொல்கிறார், இவ்வளோ நேரம் நம்ம பிராண உபாசனையை பற்றி பேசினோம், இனிமே பிரம்ம வித்தியை பற்றி பேசுவோம்ங்கிறார். அப்போது நம்ம பிராண உபாசனையில் ஒரு போர்ஷன் தான் பிராணாயாமாதி யோகம். மற்றபடிக்கு தூங்குறோமே, தூக்கம், அது பிராணந்தான். சாப்பிட்றோமே, அது பிராணந்தான். சரீர சுகங்கள்லாம் அனுபவிக்கிறதும் பிராணந்தான். கர்மா இருக்கே, அதுவும் பிராணந்தான். என்டையர் லைஃப் இஸ் பிராணம். அப்போது நம்ம வைதிக கர்மானுஷ்டானங்கள் அக்னி காரியம், அக்னி பிராணனாக்கும், காயத்ரி பிராணனாக்கும், இதெல்லாம் பிராணனாக்கும். அதனால் காயத்ரி ஜபம் பண்ணுறது பிராணாயாமம் தான். நிறைய பேர் கேட்பா, இந்த வியாகிருதியோட ஒம்பூகும் நம்ம பண்ணும் பிராணாயாமமே பண்ணாமல் அதுக்கு ஒரு காரியம் யூஸ் இல்லாமல் காரியம் பண்ணுற மாதிரி நடிப்பாளே, அதுக்கு சொல்கிறதே தாட்சிணாத்திய பிராணாயாமம்னு பேர். அதுக்கு தாட்சிணாத்திய பிராணாயாமம்னா இந்த தமிழ்நாட்டில் வியாகிருதி ஜபம் மூக்கை பிடிச்சிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டே இருப்பான், அவ்வளோதான் இல்லையா? நம்ம கூட சங்கல்பமெல்லாம் பண்ணுற போது பிராணாயாமே விநியோகா மூக்கு பிடிச்சிக்கோம்பா இல்லையா? ஒரு இவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கான், வாத்தியார் சொன்னார் மூக்கை பிடிச்சிக்கோன்னா வாத்தியாரோட மூக்கை போய் பிடிச்சிட்டான். யாரோட மூக்கை பிடிக்கிறேன் இங்கே போய் பிடிச்சிட்டான். அப்போது இதுக்கு தான் தாட்சிணாத்திய பிராணாயாமம்னு பேர். அதாவது யூஸ்லெஸ்ஸாக ஒரு காரியம் பண்ணுறது, யூஸ்லெஸ்ஸாக ஒரு காரியம் பண்ணுறது. ஜபம் கூட பண்ண மாட்டான் இல்லையா? இப்போ நம்ம ஆவணியாவட்டத்துக்கெல்லாம் பார்ப்போம், நம்ம ஊரில் அவள் அந்த சமயத்தில் இப்படி ஆச்சமனம் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சின்னு இப்படி உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு பேசிகிட்டே இருப்பான். இத்தனை நேரம் கிடையாது. அதுக்கப்புறம் இது கை இப்படி இருக்கும், அப்புறமும் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசிகிட்டே இருப்பான், சங்கல்பம் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, அவன் தெரியவும் தெரியாது. ஏன்னா இது வேறு ஒரு கொஞ்சம் நேரம் நீளமாக இருக்குது மந்திரம், அது எங்கே வரும்? இவனுக்கு வாயிலே வராது, நுழையவே நுழையாது. அப்போ அந்த மந்திரமே பிராணந்தான். அந்த மந்திரத்தை சரியாக ஜபம் பண்ணினா பிராணாயாமம் தான் அது. அந்த வியாகிருதி இருக்கே, திஸ்ராக வியாகிருத்தையா, திஸ்ரோ வியாகிருத்தையா இல்லையா? மஹ இதி பிரம்ம, அதையெல்லாம் சேர்த்து வச்சு அது ரொம்ப ரகசிய விஷயங்கள். ஸோ அந்த மந்திரத்தை சரியாக ஜபம் பண்ணினாலே ரித்தமிக்காக பிராணாயாமம் ஆயிடுது. மந்திர ஜபமே பிராணாயாமம் தான். அப்போது மந்திர ரூபத்தில் பிராணன் இருக்குது, பிராணாயாம ரூபத்தில் பிராணன் இருக்குது. ஆர்டர்லி லைஃப்பை வந்து பர்ஃபெக்ட் ஆர்டரில் போடுறது பிராணாயாமம். சாப்பாடு டைஜஸ்ட் ஆனால் பிராணாயாமம் ஆகிடுது. கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அன்னத்தை சாப்பிட்டா பிராணனை. இந்த டயட்டிக்ஸில் இப்போ இருக்கிறவாள் என்ன சொல்கிறான்னா, நம்ம பாடிக்கு இது ஒத்துக்காது அது ஒத்துக்காது, அதனால் ஒத்துக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட் சாப்பிடுங்கோன்னு டயட்டிஷியன் போட்டு கொடுக்குற மாதிரி சாப்பிட்றான். அது ஒரு வழி. அதுலேயும் ஒரு ஹோல்சம்னஸ் வரும், ஒரு வெல்பீயிங் வரும். ஏன்னா நமக்கு ஒத்துக்கிற ஆகாரம் கேஸ் ஃபார்ம் ஆகாது, நல்லது. இது இன்னொரு மெத்தட் என்னென்னா, பிராணனை பலத்தை அதிகம் பண்ணுறது. பிராணனோட பலம் அதிகமாகிடுத்தானா எதை போட்டாலும் எரிச்சுடும். இந்த 2 குரூப்பு நம்ம பார்ப்போம். இந்த டயட்டிஷியன்ஸ் பண்ணுற வேலையில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த சாப்பாடு ஒத்துக்காதுங்கிறதுக்காக அதை விட்டையில் வச்சுங்கோ, இன்னமும் பிராணம் கீழே போகும். அடுத்தபடிக்கு என்னென்னா, அதை விட லோவர் லெவலில் இருக்கிற ஃபுட்டை கொடுக்கணும், இன்னமும் பிராணம் கீழே போகும். அப்படி இந்த ப்ராப்ளம் இஸ் நோட்டீஸ்ட் நிறைய இடத்துல. ஆனால் இன்னொரு குரூப்பை நான் பார்த்துருக்கேன், நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு அவளுக்கு 80-90 வயசுலேயும் என்னத்தை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். தயிரெலாம் நல்லா கட்டி தயிரில் ராத்திரி சாப்பிட்றா ஜீரணமாகுது, எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகுது. ஏன்னா பிராணன் அவ்வளோ பலமாக இருக்குது. பிராணன் எதையுமே டைஜஸ்ட் பண்ணுற பிராணனாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ரியல் பவர். அப்போ பிராணனை உபாசனை பண்ணுற, இப்போ அக்னியை பண்ணுறாளே, அக்னி உபாசனை பண்ணுறாளே, பிராணனை தான் உபாசனை பண்ணுறான். அக்னி இஸ் விசிபிள் பிராணா. அந்த அக்னி தான் சரீரத்துக்குள்ளே. இதெல்லாம் வைதிக சம்ஞை. இதெல்லாம் வந்து நீங்கள் யோகா கிளாஸில் புரிகிற விஷயம் இல்லை.
இது வைதிக சம்ஞை. இது அக்னி பிராணனாக்கும், காயத்ரி பிராணனாக்கும். அக்னியை உபாசனை பண்ணுற போது இவன் பிராணனை தான் உபாசனை பண்ணுறான். பிராணன் சுகம் சைத்தன்யம். ரொம்ப பியூட்டிஃபுல். வேதத்தில் அந்த உபகோசலனுக்கு அக்னி ஒரு நாளைக்கு உபதேசம் பண்ணுறது. எனக்கு பிரம்ம உபதேசம் பண்ணணும்னா அக்னி காரியம் பண்ணிகிட்டே இருந்தான். வாத்தியார் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல இந்த குழந்தைக்கு. ஏன்னா இந்த குழந்தைக்கு ஸ்ரத்தை கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கிறதுனால டீச் பண்ணண்டான்னு விட்டுவிட்டார். ஏன்னா டீச் பண்ணினா அவன் மைண்ட் ஆக்டிவேட் ஆகிடும், டைரக்ட் சோர்ஸுக்கு போக மாட்டாங்கிறதால டீச் பண்ணாமல் விட்டுவிட்டார் வாத்தியார். அதுக்குன்ட்டு இந்த பையன்கிட்ட என்னோடய அக்னியெல்லாம் பார்த்துக்கோன்னு போயிட்டார், டூர் போயிட்டார். இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அக்னியை பக்தியாக பரிச்சரணம் பண்ணிகிட்டே இருந்தது. வாத்தியாரோட பத்தினி கூட கேட்குறா, இந்த குழந்தைய மட்டும் ஏன் ஒன்றும் சொல்லிக் கொடுக்காமல் வச்சுருக்கேன்னு கேட்டால் வாத்தியார் பதிலே சொல்லாமல் போயிட்டார் குரு. அவர் ஒரு 4 மாதம் கழித்து திரும்ப வரபோது இந்த பிரம்மச்சாரி இப்படி ஜொலிக்கிறான், அப்படி தேஜோமயமாக ஜொலிக்கிறான். அப்போ அந்த குரு கேட்டார், யாருப்பா அவனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணினா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த குழந்தை சொல்லிட்டு அக்னி அந்த அது சொன்ன விதமே ரொம்ப அழகாக இருக்கும் சாந்தோக்கிய உபநிஷத்தில். அந்த குழந்தை சொல்கிறது, தினமும் நான் அக்னி பரிச்சரணம், பையன் பெரிசாயிட்டான் பிரம்மச்சாரி, அவன் சொல்கிறான் அக்னியை பரிச்சரணம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா தினமும், ஒரு நாளைக்கு இந்த அக்னி எப்பவும் பார்க்குற மாதிரி இருக்கலை, அவ்வளோதான் சொல்கிறது. அது அப்படின்னா அது தேவதா ரூபமாக முன்னால் வந்ததுங்கிறது சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த அக்னி நான் தினமும் பார்க்குற மாதிரி ஃபார்மில் இருக்கலை. அப்போ என்ன பண்ணிட்டு அது எனக்கு 3 உபதேசம் பண்ணிது. கம் பிரம்ம பிராணோ பிரம்ம அப்படின்னு உபதேசம் பண்ணித்தான். இதுதான் உபதேசம். ஞானம் வந்துடுது. பிராணன் பிரம்மமாக்கும், பிராணனை பிரம்மமாக உபாசனை பண்ணு, சுகத்தை பிரம்மமாக உபாசனை பண்ணு. இது சுகம். ஏன்னா நம்ம லைஃப்பில் பூரா சுகத்தை தேடின்னு தானே இருக்கும். அந்த சுகத்தை எப்படி பிரம்மமாக உபாசனை பண்ண முடியுமோ அப்படி உபாசனை பண்ணு. அப்புறம் ஆகாசத்தை பிரம்மமாக உபாசனை பண்ணு. அப்படின்னா எந்த ஆகாசத்தில் சுகமும் பிராணனும் எனர்ஜியும் ஹாப்பினஸும் அப்பியராய் டிஸப்பியர் ஆகின்னு இருக்கோ அந்த ஆகாசத்தை பிரம்மமாக உபாசனை பண்ணு. இந்த 3 தான் உபதேசம். ஆகாசம் பூர்ண வஸ்து, அந்த ஆகாசத்தில் எனர்ஜி கிளம்புறது, அந்த எனர்ஜி சுகமாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது பாடியிலையும் மைண்டிலையும் எல்லாம். அப்போ அந்த அதிஷ்டானமாக இருக்கிற ஆகாசம், எந்த ஒரு அதிஷ்டானத்தில் சப்ஸ்ட்ராட்டத்தில் இது அப்பியராகி டிஸப்பியர் ஆகிறதோ அது மூல வஸ்து. அதில் அப்பியர் ஆகக்கூடிய பிராணன் இருக்கே அது பிரம்மம். அது சுகத்தை கொடுக்கறது. அந்த சுகமே பிட்ரிஃபை ஆகி துக்கம் ஆகிடுறது, அவ்வளோதான். அந்த இப்போ சாப்பாடே நாளைக்கு கேடு போகிற மாதிரி எது சுகமோ, துக்கம்ங்கிறது வேறு இல்லை, சுகமே தான் துக்கம். அந்த பிராணன்லேருந்து ஏற்படக்கூடிய சுகம் இருக்கே, அந்த சுகமே கொஞ்சம் நேரம் ஆகிறபோது துக்கம் ஆகிடுறது. அதனால் முதல்ல சுகத்தை உபாசனை பண்ணு, அப்புறம் பிராணனை அந்த சுகத்துக்கு காரணமாக இருக்கிற பிராணனை உபாசனை பண்ணு. அப்புறம் இந்த சுகமும் பிராணனும் எங்கே அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதோ அந்த ஸ்பேஸ் இருக்கே, அந்த அதிஷ்டானம் ஆகாசம் இருக்கே, அதில் போய் நின்று கொடுத்தானா ஹிருத்ஸ்தலே ஸ்வஸ்ததா, ஸ்வஸ்தமாயிடும். ஏன்னா அதில் அவ்யயம், அதில் இம்பெரிஷபிள், இன்எக்ஸாஸ்டிபிள். பிராணனுக்கு எக்ஸாஷன் உண்டு, சுகத்துக்கு டிப்ளீஷன் உண்டு. இட் கெட்ஸ் டிப்ளீட்டட். அது கம்மியாகும் கூடும், அதோட எனர்ஜியும் கம்மியாகும் கூடும். ஆனால் அந்த எனர்ஜியும் சுகமும் எந்த அதிஷ்டானத்தில் உதித்து அடங்கிறதோ அங்கே கூடுறது குறையிறதுங்கிறது கிடையாது, போக்கு வரவு கிடையாது. அந்த வஸ்துவை பார்த்துட்டப்போ பூர்ணமாயிட்டோம். இப்போ பாருங்கோ, அகம் விருத்தி உதிக்கிற இடத்த ஆராயலாம் மாதிரி சுகம் உதிக்கிற இடத்த ஆராயலாம், மூச்சு காற்று உதிக்கிற இடத்த ஆராயலாம், ஒரு ஆனந்தம் உதிக்கிற இடத்த ஆராயலாம், தூக்கம் எங்கே உதிக்கிறது ஆராயலாம் வேணுமானா. ஏன்னா எல்லாமும் அந்த ஒரே சோர்ஸில் தான் உதிக்கிறது. மனசு உதிக்கிறது, பிராணன் உதிக்கிறது, கர்மா உதிக்கிறது. மனசு உதித்து பிராணன் உதித்து கர்மாவாக மாறுறது. இப்படி கண்டினியூஸாக அந்த சோர்ஸ்லேயே நடந்துட்டுருக்கிற ஒரு ப்ரோசஸ். மைண்டு உதிக்கும், மைண்டு பிராணனாக மாறும், பிராணன் கர்மாவாக மாறும், கர்மா ஏதோ ஒரு ஒப்ஜெக்டாக வெளியில் படும். அந்த ஒப்ஜெக்ட்லேருந்து திருப்பி கர்மா, திருப்பி பிராணன், திருப்பி மைண்டு, திருப்பி சோர்ஸ், அந்த அதிஷ்டானம். இப்படி மடங்கி இது ஒரு அனுசூதம் நடந்துட்டுருக்கிற ஒரு கிரியேஷன் ப்ரோசஸ். சர்க்கம் உளமும் உயிரும்
உணர்வும் செயலும். உளவாங்கிளை 2 உந்தி பெற. மைண்டில் தாட்ஸும் பிராணனில் கர்மாவும். இதுக்கு ரெண்டு கிளை, 2 பிரான்ச். ஒன்று அவற்றின் மூலம். அந்த மைண்டு உதிக்கிறதும் பிராணன் உதிக்கிறது எல்லாம் ஒரே அதிஷ்டானத்தில் தான். நம்ம அந்த ஆகாசம் சொன்னோமே, அந்த ஆகாசத்தில் தான் பிராணனும் உதிக்கிறது, மைண்டும் உதிக்கிறது. ஆக்ஷன் கர்மா நடக்கிறது, சித்த விற்த்திகளும் நடக்கிறது. வெளியில் ஆக்ஷனும் உள்ள தாட்ஸும், பிராணனும் மைண்டும் எல்லாம் 2 பிரான்ச்சாக ஒரே அதிஷ்டானத்தில் சைத்தன்யத்தில் ஆத்மாவில் உதிச்சு ஒடுங்கிறது. இது இலயமும் நாசம் 2ஆம் ஒடுக்கம் இலயித்துளதெழும் உந்தி பெற எழாது உருமாய்ந்ததே உந்தி பெற. இலயமும் நாசம், ஒடுக்கம் 2ஆம். 2 விதத்தில் ஒடுங்கும் சித்தம். ஒன்று லயிக்கும், இன்னொன்று ஞானத்தினால இல்லாமாகும். லயிக்கிறது திருப்பி கிளம்பும். லய விநாசனே உபயரோதனே லயகதம் புனஹா பவதி நோ மிருதம். இலயித்துளது எழும், உருமாய்ந்ததேல் எழாது. அதோட ஃபார்ம் மாஞ்சு போயிடுத்தானா அப்புறம் எழும்பாது, திருப்பி உதிக்காது. இலயமும் நாசம். ஒன்று லயிக்கிறது, சித்தம் மர்ஜ் ஆகுது, ஒரு சுகமாக இருக்குங்கிறோமே. நிறைய நம்ம அதில் ஏமாந்து போயிடுவோம். நல்லா சௌக்கியமாக இருக்கும். அந்த சௌக்கியமாக இருக்கிறது திருப்பி கிளம்பும். தினமும் நம்ம பார்க்குறது தானே, எத்தனை வாட்டி அது சௌக்கியப்படுத்தியாச்சு. சௌக்கியப்படுத்துகிறோம், அப்புறம் திருப்பி கிளம்புறது. ஆயிடுத்துன்னு நினச்சிப்போம், அப்புறம் திருப்பி பார்த்தா திருப்பி பழைய பல இருக்குது. நிறைய விஷயங்கள் அப்படி தான். எங்கெங்கேயோ நிறைய குகையிலெல்லாம் உட்காந்துட்டுருப்போம், அப்போல்லாம் சுகமாக இருக்கும். வெளியில் வந்தால் தானே தெரியும். விவகாரத்தில் ஈடுபடுறது தானே தெரியும். சம்சாரத்துக்குள்ளே வரபோது பழைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. இலயமும் நாசமும் 2 விதத்தில் ஒடுங்க. மன சித்தத்தை லைக்கானா அதுக்குன்னு லைக்கப்படுத்த வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு வழி, கொஞ்சம் நேரத்துக்கு. அதோட அறிவும் வரணும். அப்போ தான் அது லயம் ஞானமாக மாறும். அது நாம் நாளைக்கு பார்க்குறோம், விஸ்தாரமாக பார்க்குறோம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் பிரபத்யே பாண்ட்யேஷதேशे விஹிருதம் பிரபத்யே ஷோணாச்சலப்பிரஸ்தச்சரம் பிரபத்யே பிக்ஷும் தபः க்லேஷசகம் பிரபத்யே ஆப்ரம்மகீட்டாந்தசமம் பிரபத்யே ஜிதாரிஷட்வர்கமஹம் பிரபத்யே சர்வஜ்ஞதாசாரபிருதம் பிரபத்யே நிஸ்ஸீமகாருண்யநிதிம் பிரபத்யே அஸ்மாத் பிரபஞ்சாததிகம் பிரபத்யே விஸ்வாதிகோக்தேர்விஷயம் பிரபத்யே காலக்ரஹக்ராஹபயாபனுத்தி கிருதாந்தசிக்ஷாகிருதினம் பிரபத்யே வினேதுமார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜானமூர்த்திம் தததம் பிரபத்யே கந்தர்ப்பதர்ப்பஜ்வரவாரணாய காமாரிலீலாவதரம் பிரபத்யே ஆஜன்மவர்ணிவ்ரதினம் பிரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் பிரபத்யே பிரம்மாசனத்யானரதம் பிரபத்யே பிரம்மாத்மபூயம் யதினம் பிரபத்யே ஹரம் பிரபத்யே விஜரம் பிரபத்யே ஸ்வதந்திரதாயாः சதனம் பிரபத்யே அமேயசாமர்த்தியவஹம் பிரபத்யே விசுத்தவிஜ்ஞானிவரம் பிரபத்யே தௌர்பாக்யதாபத்ரயகர்மமோஹ சந்தாபஹந்தாரமஹம் பிரபத்யே யதார்த்தசங்கல்பமபேதபாபம் அவாப்தகாமம் விஷுச்சம் பிரபத்யே மனః பிரசாதம் பஜதாம் ததானம்
मुग्धस्मितोल्लासि मुखं प्रपद्ये यथामशेषां व्यपनीयमोदप्रदेन नाम्ना रमणं प्रपद्ये शिवं प्रपद्ये शिवदं प्रपद्ये गुरुं प्रपद्ये गुणिनं प्रपद्ये मदीयहृत्पद्मजुषं प्रपद्ये शरण्यमीशं शरणं प्रपद्ये.